வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்க கடற்கரை முற்றுகையை தொடர்ந்தா பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் ஓமன் இது போன்ற இடங்கள் எல்லாம் நாங்களும் முற்றுகை இடுவோம் அப்படின்ட்டு ஈரான் வலியுறுத்துது. அமெரிக்கா தன்னோட முற்றுகையை தொடர்ந்து தளபதி அலி அப்துல்லாஹி என்ன சொல்றாருன்னா, ஈரானின் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கினால் அது போர் நிறுத்தத்தை மீறுவதற்கான ஒரு முன்னோடியாக அமையும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மேலும் ஈரான் ஆயுதப்படைகள் பாரசீக வளைகுடா, ஓமன் கடல் மற்றும் செங்கடலில் எந்த ஒரு ஏற்றுமதி அல்லது இறக்குமதியையும் தொடர அனுமதிக்காது அப்படின்ட்டு தெரிவிக்கிறார். அவர் குறிப்பிட்ட நீர்நிலையில எந்த ஒரு பரந்த பகுதிகளும் உள்ளடக்கி இருக்கலாம். அதிலும் கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதி எந்தெந்த நாடுகள்ல இருக்கும் அப்படின்ட்டு அவரு குறிப்பிடல. ஈரான் துறைமுகம் மீது அமெரிக்கா முற்றுகை திங்கள் அன்னைக்கு தொடங்கியது. புதன்கிழமை அன்னைக்கு அமெரிக்க ராணுவம் தன்னோட தளத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, முதல் 24 மணி நேரத்துல எந்த கப்பல்களும் முற்றுகையை தாண்டி செல்லவில்லை அப்படின்ட்டும், ஓமன் வளைகுடாவில் 6 வணிக கப்பல்கள் திருப்பி விட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்துல்லாஹி குறிப்பிட்ட அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் ஈரான் மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவங்களுக்கு இடையில கிட்டத்தட்ட 6 வார கால மோதலுக்கு அப்புறம் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு அறிவிக்கப்படுது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால வரப்போற அடுத்த 2 நாட்கள்ல அமெரிக்கா ஈரான் அவங்களோட பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் அப்படின்ட்டு அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். இருந்தாலும் இந்த செய்தியை ஈரான் உறுதிப்படுத்தல. இந்த விஷயத்துல ட்ரம்ப் கூறியது என்ன அப்படின்ட்டு நாம பார்ப்போம். ஈரான் அச்சுறுத்தலுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மேலதிக விவரங்களை வழங்காமல் எந்த ஒரு விவரங்களையும் வழங்காமல் ஹார்மோஸ் நீரிணையை திறக்கப்படுகிறது மற்றும் கப்பல்கள் திரும்பி வருகின்றன. ஈரான் விஷயத்தில் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்ட்டு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா போர் முடிவுக்கு வரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குது அப்படின்ட்டும் அமெரிக்கா ஈரானுடைய சிறந்த ஒப்பந்தத்தை கையொப்பமிடும் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுறாரு. இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க.